Good morning, sir. Good morning, sir. Good morning, Good morning, doctor. Good morning. Good morning. Okay. உங்களெல்லாம் இங்க வரவழைச்சு இப்படி சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. உங்க அம்மா எங்கப்பா? அம்மாவா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தோட்டம் ஏரி இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இப்ப சாப்பாடு மணி அடிச்சாச்சுல, வந்துகிட்டே இருப்பாங்க. நாமளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். முதல்ல எனக்கு ஊத்து. எல்லாரும் மணிக்கிற பாத்தி ரொம்ப வயத்தக்களுக்கு. அதனால என்ன சார், பரவாயில்ல. எதுலயுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். அப்படியே எனக்கும் ஊத்திருப்பா. வரேன் சார், வரேன். இது ஊத்துறாதானே கவனிக்கணும். வாசனை அப்படியே எப்படி? ஐயோ, ஆமா, இந்த கரண்டில் எல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. மேல கொட்டிடுன்னு பயமா இருக்குதுப்பா. ஸ்கூல்ல சாப்பிடுறது தான் சார் ஃபேஷனு. உங்களுக்கு என்ன இப்போ மேல சிந்த கூடாது, அவ்வளவுதானே? அவ்வளவு கொஞ்சம் இருக்கு. தேங்க்யூ சார். எல்லாரையும் கவனி, என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்தா சார், கழுத்து தூக்கு சார். நீ என்ன சாப்பிடுற நேரத்துல போய் இதெல்லாம் சாப்பிடு சார். ஒன்னும் ஆகுது. தபா அப்படி ஒரு சேவ் பண்ணி விட்டுரு. கரெக்ட் சார். வந்த அன்னைக்கே நான் நினைச்சேன், அது என்ன மீசியா, அது அசிங்கமா இருக்கு. அவன் தான் போட்டாலே நீயும். சாரி சார். சார், ஆமா, ரொம்ப நாளா கேள்வி வந்துருக்கிறேன். நீ என்ன கிராப்ப கவுத்து வளர்த்துட்ட? பரவாயில்ல. நீ என்ன போய் தத்திக்கிறியா? எனக்கு கஷ்டகாலம். என்னங்க நீங்களும் ஜிஞ்சர் மாதிரி அந்த துண்டு எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு பூனால சாப்பிடுங்களேன். எனக்கு பாகணும் போல ஆசையா இருக்கு. நீ ஒரு பயிற்சி யாருடி? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லுவல்ல. ஆமா, இந்த சூப்பை குடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழிப்பா? பாரு. என்னங்க தட்டுமா தலையை தட்டுமா. என்ன தொட்டி தனியா உறிஞ்சுற மாதிரி ஒரே அடியா உறிஞ்சிருங்களே. என்னம்மா? பொன்னியம்மா சாப்பிட வரலீங்களா? இல்ல ராகினி, பொண்ணு எப்பவும் அவளுடைய அறையிலே தான் சாப்பிடுவா. அதுவும் நான் என் கையால கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அப்படிங்களா? ஏங்க, பொன்னியம்மாவை அவங்க அறையில சந்திக்கிறதுக்கு என்ன அனுமதிப்பீங்களா? தாராளமா, தாராளமா. சூப்பர், ரொம்ப பிரமாதம்டா. ஐயோ, பழக்கம் இல்லன்னு சொன்னேன், கட்டிட்டு போட்டான். மேஜிக்கா இருக்குது. என் டவல் கீழே வந்தது, எடுக்க போனா எங்க அம்மா புடவையில வருது. உங்க அம்மா தானா சாகலப்பா, யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த அடையாளம் தெரியுது. இது என்ன கொடுமை? வந்த உடனே இப்படி ஒரு கோர கொலையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. மோகனாமா செத்துட்டாங்களா? ஆமா, மோகனாத்தை சுத்தி கிடக்குறாங்க. யாரோ கொண்டுட்டாங்க. செத்துட்டாங்க, யாரோ கொன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா இருந்தீங்களே, யாரோ உங்களை எப்படி அநியாயமா கொண்டு போட்டானே. அண்ணா, என்ன அக்கிரமம் அண்ணா? யாரோ கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியும், ஆனா யார் செஞ்சாங்கன்னு தெரியலையா அண்ணா? ஆமாமா, யார் செஞ்சதுன்னு தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நீங்க யாரும் சுமப்பட வேண்டாம், எனக்கு தெரியும் யார் கொலை செஞ்சது. இன்னும் நிக்கிறான் இடிச்ச புலி மாதிரி. கொலை விஷயத்துல நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பேசக்கூடாது. ஏதோ நேர்ல பார்த்த மாதிரில பேசுற. டாக்டர், நேர்ல பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னா ஊர்ல ஒரு கொலையாளி கண்டுபிடிக்க முடியும். கொலைகாலம் தானே வந்து ஒத்துக்கணும், இல்ல செத்தவங்களை இரண்டு வந்து சாட்சி சொல்லணும். ரொம்ப சரி ரங்கராஜ். தயானந்த அண்ணா, என்னடா இது ஒரு குருடை இப்படி கேட்கறானேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. ஒரு காலத்துல நாங்கள்லாம் உங்களுக்கு செஞ்ச கொடுமைக்கு இப்ப வஞ்சம் தீர்த்துக்கிறீங்களா? இல்லையே, இப்ப என்னையும் வந்துட்டான இன்னொரு பேர். ஆனா ஒண்ணு, நான் செய்யறதா இருந்தா இப்படி திருட்டுத்தனமா செய்ய மாட்டேன்.
நேருக்கு நேரம் செய்து காட்டுவேன். எந்த கேஸ் வேணாலும் எடுத்தீங்க, நான் தான் கொலை செய்தேன் எவனாவது இதுவரையில ஒத்துக்கிட்டு இருக்காரா? தம்பி தெம்பு நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைக்கிறேன். அண்ணா, பணி நீக்கிற படலத்துல அண்ணிய முதல் பணி கொடுத்திருக்கிறேன். கரெக்ட். இந்த பெரிய மனுஷன் நேரடியா செஞ்சிருக்கணும், இல்ல அந்த டாக்டரை ஏன் விட்டுருக்கணும். ஏயா எங்கேயோ நிம்மதியா இருந்த எங்க ஆசை காட்டி இங்க வர வச்சு தாயும் மகனுமா இருந்த எங்க குடும்பத்தையே சின்ன பின்னமாக்குனியே. அநியாயம் அடுக்குமா? இது நியாயமா? ஐயோ அம்மா. எல்லாரும் இங்க இருக்கிறவங்களை பத்தி சந்தேகப்படுறீங்களே தவிர மேல இருக்கிற பைத்தியத்தை மறந்துட்டீங்க. இன்னொரு யாராவது பொண்ணைய பத்தி அப்படி பேசுனீங்க, என் கண்ணு முன்னாடி யாருமே நான் இப்பவே போகட்டேன். எனக்கு பார்வை இல்லாட்டாலும் இங்க நடக்கிறத கேட்டு எனக்கு ஒரே திகிலா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. A very important matter. குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பணத்தை எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. சரியான பாதுகாப்புல வைக்கணும். தம்பி தயானந்தம், என்னை எப்படியாவது அனுப்பிச்சு வச்சிருப்பா. உனக்கு கோடி புண்ணியம் உள்ளப்பா. என்னப்பா பதிலே பேசாம நிக்கிறீங்க? மிஸ்டர் சோமநாதன், இந்த அம்மாவை கொன்னது யாருன்னு தெரியல. இந்த நிலையில உங்களை எப்படி சார் போக அனுமதிக்க முடியும்? நீங்க யாரும் இங்க இருந்து போக முடியாது. என்னுடைய உத்தரவு இல்லாம மொட்டையம் படக விட மாட்டோம். நீங்களா படகு எடுத்துட்டு போகலாம் நினைச்சா அது வெறும் பகற்கரம். என்ன படகெல்லாம் பத்திரமான பாதுகாப்புல இருக்கு. தண்ணீர குதிச்சு நீஞ்சியாவது தப்பிச்சு போயிடலாம் நினைக்காதீங்க. பயங்கரமான முதலைகள் ஏராளமா இருக்கு. ஜாக்கிரதை. வேற யாரு கொலை செஞ்சிருக்க முடியும் தயானந்தத்தை தவிர? நம்ம செய்த கொடுமைக்கெல்லாம் பழி நீக்கும் படல ஆரம்பமாயிடுச்சு. இப்ப நம்மள இங்க இருக்கா வர வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லோரையும் தீர்த்து கட்ட பெரிய புத்திசாலி கண்டுபிடிச்சிட்டான். சும்மா இருடா. உனக்கு ஒண்ணும் புரியாதுக்கா. நான் முன் யோஜனைக்காரன். ஏன் யூகம் மட்டும் எப்பயும் தப்பாது. என்னடா வாய் பந்தல் போடுறேன்? அப்படி முன் யோஜனைக்காரனா இருந்தா இங்க எதுக்காக வந்தேன்? சாவத்துக்காக வந்தேன். கடைசியில ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அனாம மாறல. டேய் முட்டாள் அயோக்கியா, என்னடா ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன். டேய், நீ ஆதியில தயானந்தத்தை அதிகமாக திட்டினவனே நீதான்டா. அண்ணா, உங்க வேதாந்தத்தை உங்களோட வச்சுங்க. நீங்க கூட தயானந்தத்தை ஒரு சமயம் ஏளனமா பேசல. இப்ப எதுக்கு அவனோட உறவோட வந்தீங்க? எல்லாம் பணத்துக்காக. இல்ல, பணத்துக்காக நான் இங்க வரல. பணம் கொடுத்தா வாங்கிட மாட்டீங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்காதவங்க இந்த உலகத்துல இனிமேதான் பிறக்கணும். அண்ணா, வீணா பேசி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு பணம் தேவையில்லை. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. என்ன அப்படி இல்ல. போதும், நிறுத்துங்க. பொண்ணை சண்டை போட்டுக்கிறதுக்காக வைக்க வந்திருக்கிறோம். நீலவேகன் கிடக்கிறான், விட்டு தள்ளு. தம்பி ஜம்பு, உன்னை நினைச்சா தான் போய் எனக்கு ரொம்ப கவலையாயிருக்கு. ஆமண்ணா, நாம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். ஆனா தம்பி என்ன செய்வான்? ஒரு காலு முடமானதோட 2 கண்ணுமுன்னா போயிடுச்சு. அக்கா, விதிய வெல்ல யாரால முடியும்? ஏங்க, என்ன வெட்டி பேச்சு வேண்டி இருக்குது? தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். பேசாம வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வழி இல்லாம போயிடும். சரவணன், அவங்க என் மேல குற்றம் சாட்டினதை கூட நான் லட்சியம் செய்யல. ஆனா என் பொண்ணு மேல அநியாயமா அபாண்டமா பழி சுமத்தினால இந்த வடிவாம்பா நினைச்சா என் நெஞ்சே துடிக்குதுதான். அவங்கதான் புத்தி கட்டி ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உன் புத்தி என்னடா போச்சு? பாவம், பொன்னியோ பூட்டின அறையில உன்னோட பாதுகாப்புல இருக்கிறா. அவ எங்க வெளியில போகணும்னா கூட நீ கூடவே அழைச்சுக்கிட்டு போற. இப்படி இருக்கும்போது பொன்னி எப்படிடா தனியா வெளியில போய் இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும்? அது அர்த்தம் இல்லாத பேச்சு, விட்டு தள்ளு. ஒரு சிநேகிதனா இருந்தாலும்
நீ எங்களை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு நேர்மாறா என் கூட பிறந்தவங்களே எங்களை பத்தி வாய்க்கு வந்தபடி என்னவெல்லாம் பேசுறாங்க பத்தியா. அது கிடக்கட்டும்டா, இதை கொஞ்சம் கவனி. நாளோ கடந்துகிட்டே போகுது. இன்னும் சுமார் 15 நாள்ல உன் காலம் முடிய போகுது. என்ன இருந்தாலும் அதுக்குள்ள நீ உன் சொத்தை பங்கிட்டு கொடுக்கத்தான் போற. அதை இப்பவே கொடுத்துடேன்டா. வந்தவங்களும் அதை வாங்கிட்டு சந்தோஷமா ஊர் போய் சேருவாங்க. அது மாத்திரம் முடியவே முடியாது சரவணா. முதல்ல கொலைகாரனை கண்டுபிடிச்சாவன். நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் இந்த அயோக்கிய கும்பலுக்கு கொடுக்கறதுக்காக இல்ல. லட்ச லட்சமா ரொக்கமும் வைரமும் வைடூரியமும் பவழமும் முத்துமா நான் சேர்த்து வச்சிருக்கிறேனே இங்கே இந்த அறையில. இதெல்லாம் இந்த கொலை வழி பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லடா. ஏண்டா டேய், உன் போக்கு இன்னும் மாறலையடா. கொலை செஞ்சது யாரும், அதுக்காக எல்லாரையுமே தப்பு கணக்கு போடுறியடா. வேற என்னடா செய்ய சொல்றேன்? உன் யோசனை படிக்க இப்பவே நான் சொத்தை பகிர்ந்து கொடுத்தேன். உண்மை கொலைகாரனுக்கு முன்னாடி அது பங்கு போய் சேரும். அதனால முதல்ல கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். என்னோட அபிப்பிராயத்துல கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னோட சொத்தை பங்கு போட்டு கொடுக்கறதுக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. நேற்று ராத்திரி உங்களை பார்க்கறதுல இருந்து மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி கடைசியா இங்க வந்துட்டேம்மா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம், நீங்க உட்காருங்க. வேண்டாமா. அம்மா, நீங்க மட்டும் எனக்காக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்காக நான் எதுவும் செய்ய காத்திருக்கேன்மா. அம்மா வேண்டாமா, தப்புமா. நீங்க இப்படி எல்லாம் போடக்கூடாதுமா. அம்மா, இந்த மாதிரி விலை உயர்ந்த வைர நகைகளை போட்டுக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லம்மா. இதெல்லாம் நீங்க தானே போட்டுக்கணும், நான் போட்டுக்க கூடாதம்மா. அம்மா நீங்க போட்டுக்கணும். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் போய் ஏதாவது கொண்டுட்டுமா? அம்மா இதோ நானே கொண்டு வந்துட்டேன் ராகினி. உங்க உத்தரவு இல்லாம கதவை திறந்துகிட்டு பொன்னி அம்மாவை பார்க்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு அம்மா மன்னிக்கணும்? நீதான் எப்ப வேணும்னாலும் பொன்னிய பார்க்க வரலாம்னு நானே சொல்லி இருக்கிறேனே. பொன்னியினுடைய இதே கதவையே திறந்து விட்ட உனக்கு அந்த மரக்கதவை திறக்கிறதுக்கு உத்தரவாமா வேணும்? ஆமா, பொன்னி ஆசையோட தன் கையால போட வந்த வளையலை ஏமா வேண்டான்னு சொல்லிட்டேன். இது மாதிரி எவ்வளவோ நகைகள் உபயோகம் இல்லாம பொட்டியில பூட்டி கிடக்கு. அதையெல்லாம் போட்டு ஆனந்தப்பட பொன்னிக்கு தான் கொடுத்து வைக்கணும். உன்ன மாதிரி ஒரு மகன் எங்களுக்கு இருந்திருந்தா இந்த குறையே இருக்காது. எனக்காக அதை வாங்கிக்கமா? இல்லைங்க, பொன்னி அம்மாவோட பொன்னான உடம்பு அலங்கரிச்ச இந்த நகைகளை நான் போட்டுக்க எனக்கு தகுதி இல்லைங்க. சரிம்மா, போய் இஷ்டம். ராகினி, பொன்னி இங்க கூட்டிட்டு வா. பொன்னி
அம்மாவுக்கு சாப்பாடு நான் கொடுக்கட்டுங்களா? தாராளமா ராகினி, நீ உன் கையால கொடுத்தா பொண்ணு இன்னும் நிறைய சாப்பிடுவ. குடும்பம் ராகினி, பாலைவனத்து புஷ்பம் போல நீ அபூர்வமா வந்து சேர்ந்திருக்கிற. இதுவரையில நான் என் கையால கொடுத்தாதான் பொன்னி தட்டாம சாப்பிடுவா. நீ அதையே மாத்திட்டமா. பொன்னிக்கு உன் பேர்ல எவ்வளவு பிரியா இருக்கு பாத்தியா? இனிமே நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பொறுப்பை சந்தோஷமா எடுத்துக்கிறீங்க. உன் இஷ்டம் போல செய்யுமா. அனுராதா, பாத்தியா ராகினி சாமர்த்தியத்தை? தானே சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்கு நல்ல வலை வீசி அந்த பைத்தியத்தை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இல்ல பெரியப்பா கூட ஆன்னு பள்ளி வச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆமாண்டி, இத எப்படியே விட்டுற கூடாது. எப்ப இந்த இடத்துக்கு வந்தாலும் அடிவானத்தையே உத்து பார்த்து பார்த்து அதுலயே லயிச்சு போய் நிக்கிறீங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு கற்பனை பண்ணி பாக்குறியா? இல்ல உன்னை மனித கூட்டத்திலிருந்தே நான் பிரிச்சுட்டு வந்துட்டேன்னு எண்ணி பாக்குறியா?